ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதயாத். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சனி வக்ர பயிற்சி பலன்கள். சனியுடைய இயல்பான பார்வையிலிருந்து அந்த இயல்பான பார்வைக்குரிய பலன்களிலிருந்து மாறுபட்ட எதிர்பாராத மிகப்பெரிய யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி தான் சனி வக்ர பயிற்சி. அதாவது வக்ரம் இல்லாத ஒரு பார்வை ரொம்ப கடுமையா இருக்கும், கொடுமையா இருக்கும். அந்த சனி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஆனால் வக்ரம் பற்றி பார்க்கும் பொழுது அதனுடைய பலன்கள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். இப்ப வக்ர பயிற்சி என்றால் என்ன, இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 6, 7, 8ஆம் இடங்களில் சனி பகவான் வந்தால் வக்ரமாகி விடுவார். ஏன் வக்ரமாகிறாரு? சூரியனுக்கு அருகாமையில் வரும் பொழுது சூரியனுடைய கொடூர சக்தி, கொடூர வெப்பத்தை தாங்க முடியாமல் சனி பகவான் பின்னோக்கி ஓடுகிறார். எப்பா தாங்க முடியலப்பா, பின்னோக்கி ரிவர்ஸ்ல போறார். அதான் ரிவர்ஸ்ல போறதுதான் வக்ரம். அப்ப அவருடைய இயல்பான ஒரு பார்வையினுடைய அந்த சக்தி, அந்த கொடூர பார்வை குறைந்து வக்ர பார்வையாக மாறுகிறது. அப்ப அவருடைய அந்த பார்வை பலன் குறைந்து நல்ல பலனாக மாறிவிடுகிறது. அவரை பார்க்கக்கூடிய உக்கிரக பலன் குறைந்து ஒரு மிகப்பெரிய யோக பலன்களாக மாறிவிடுகிறது. இதுதான் சனி வக்ர பயிற்சியினுடைய பலன்கள். புரிஞ்சுட்டீங்களா? சனி வக்ரம் இல்லாம எந்த இடத்த பார்த்தவரோ அதெல்லாம் யோகமா மாறிடும். அப்படிப்பட்ட தடைப்பட்ட சனியினுடைய பார்வையினால் எந்தெந்த இடங்கள் தடைப்பட்டதோ அதெல்லாம் தாறுமாறான மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான பலன்கள். தடைப்பட்ட வியாபாரம், தடைப்பட்ட பொருளாதாரம், தடைப்பட்ட பதவி, தடைப்பட்ட அரசியல், அரசாங்க உத்தியோகங்கள் அனைத்துமே நல்ல தடைப்பட்ட திருமணங்கள், தடைப்பட்ட சொத்துக்கள், தடைப்பட்ட கோர்ட்டு வம்பு வழக்குகள் அனைத்தும் தடைப்பட்ட அனைத்துமே தாறுமாறான வெற்றியை தரக்கூடிய சனி வக்ர பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சனிபான் எப்படி இருக்கிறார் அதுக்கு ஏற்றவாறு தான் பலன் கிடைக்கும். அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த உத்தரவாதம் தான், உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தும் பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உங்க தலையெழுத்து பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார். ஆக பிரம்ம விதிப்படி உங்க தலையெழுத்து பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அவரு நல்ல கவனிக்க, உங்களுக்கு என்ன தலையெழுத்து எழுதியிருக்காரு அதை சரியா கணித்தா சரியா நடக்கும். கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து என்னென்ன காரியத்தை செய்ய போதோ கண்டிப்பா செய்யும். எந்தெந்த இடத்துல எந்த கிரகம் அந்த காரியத்தை சரியாகவே செய்யும். அதை சரியா கணிச்சு சொல்றதுன்னா இங்க தவறு ஏற்படுகிறது. அந்த தவறு இங்க வரக்கூடாது. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. வெற்றி நிச்சயம், கவலைப்படாதீங்க. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? இங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான், கணிச்சு அப்படி சொன்னது நடக்கணும். இதுதான் இங்க முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. மகர ராசிக்கு வக்ர பயிற்சி, சனி வக்ர பயிற்சி பலன்கள். அப்ப வக்ரம் என்றால் ஏற்கனவே விளக்கம் கொடுத்தாச்சு. இயல்பா சனி பார்க்கக்கூடிய இடங்களை இயல்பான வக்ரம் இல்லாம எந்தெந்த இடங்களை பார்த்தாரோ அந்த இடங்கள்லாம் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். இப்ப இந்த வக்ரம் பெற்று பார்க்கும்போது இந்த சனியினுடைய உக்கிரகம் குறைந்து அந்த இடத்தின் பலன்கள் நமக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். ஆக மகரத்திற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய பேர் அதிர்ஷ்டம். இதுவரை தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தாறுமாறான மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, தடைகளை தகர்த்தெறிந்து சாதனை செய்யக்கூடிய மகர ராசியாக ஆகப் போகிறார்கள். ஏனென்றால் முதலில் பார்க்கப்படுகின்ற இடம், வக்ரமாக பார்க்கப்படுகின்ற 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், ஷேர் மார்க்கெட், மிகப்பெரிய சொத்துக்கள், மிகப்பெரிய பதவிகள்,
மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள், அதாவது 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாட்டரி யோகம், திடீர் பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய இடம் 5ஆம் இடம். அப்ப அந்த இடத்தின் யோக பலங்களை முழுமையாக தடையின்றி சிறப்பாக அடையலாம். அரசியல், அரசாங்க, கலைத்துறை, சினிமா துறை அனைத்திலும் வெற்றி பெறலாம். புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் புத்திர பாக்கியம் பெறக்கூடிய சிறந்த யோகம். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். மகரத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆலய பணி, உயர் பதவி, அரசாங்கத்தில் உயர் பதவி, உயர்ந்த அந்தஸ்து, தெய்வ தரிசனம். அதாவது உங்களுக்கு நிறைய கோயிலுக்கு போகணும் திட்டம் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி வெளிநாட்டு போகணும் திட்டம் போட்டிருப்பாங்க. ஆக வெளிநாட்டு பயணம், அரசாங்க அரசியலில் உயர் பதவிகள் எல்லாம் தடைப்பட்ட அனைத்துமே கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். மகரத்திற்கு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய சிகரம் தொடும் யோகம் நிச்சயமாக இந்த காலம், இந்த 4.5 மாதம், 4.5 மாத காலம் என்னென்ன சாதிக்க முடியுமோ அத்தனை சாதனையும், லட்சாதிபதியாகலாம், கோடீஸ்வரர்கள் ஆகலாம். ஆக மிகப்பெரிய தொழில், வியாபாரம், பதவி யோகம், உயர் பதவி யோகம், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம் இந்த சனி வக்ரமான காலம். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்துல வர்ற பணம் கைக்கு வரல, கையில வாங்கினே பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்கினே பையில போடல, காசு போன இடம் தெரியல. அப்ப விரைய செலவு நிறைய விரையத்தை பண்ணியாச்சு. சேமிப்பு இல்ல, கடன், பொருளாதாரம், கடன் பிரச்சனைகள். அப்ப இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம். அதாவது மிகப்பெரிய வருமானம் வந்தா பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை சர்வ சாதாரணமாக அடப்பட்டு அதை விட 10 மடங்கு உங்களுக்கு சேமிப்பு அதிகமாயிரும். இப்படிப்பட்ட யோகம் தான் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் ஏற்பட போகின்ற 12ஆம் இடம் நிம்மதி. அப்ப எப்போ நிம்மதி கிடைக்கும்? ஒரு மனுஷன் நல்ல தொழில, வியாபாரத்துல வருமானம், 12ஆம் இடம் நிம்மதி எல்லாம் கவனிக்கணும். அப்ப அந்த 12ஆம் இடத்தை வக்ரம் பெற்ற சனி பார்க்கும் பொழுது நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம். எப்படி நிம்மதி கிடைக்கும், எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? கடன் இருக்கக்கூடாது, உடல் ஆரோக்கியமா இருக்கணும், பொருளாதார பிரச்சனை இருக்கக்கூடாது, வருமானம் வரணும். அப்ப அனைத்தும் வந்துட்டா கடன் தீர்ந்து, பொருளாதார பிரச்சனை தீர்ந்து, வருமானங்கள் அதிகமா கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டும் போது என்ன செய்யும்? நிம்மதியா சந்தோஷமா வண்டியை விடுறா, அந்த கோயிலுக்கு போலாம், இந்த கோயிலுக்கு போலாம். அது முதலே காமிச்சிச்சு. 9ஆம் இடம் தெய்வ தரிசனம். அப்ப பணம் நிறைய செல்வங்கள் சேரும் போது ஆலய வழிபாடுக்கு முதல்ல செய்யக்கூடிய நிவர்த்தி, இதெல்லாம் காரியமெல்லாம் வெற்றி அடைஞ்சா இந்த கோயிலுக்கு வரேன், அந்த கோயிலுக்கு வரேன், இந்த நிவர்த்தி பண்ண போறேன், இந்த பரிகாரம் பண்ண போறேன், இந்த வேண்டுதல் செய்ய போறேன் அப்படின்னு செய்யக்கூடிய பணிகள் தொடர வேண்டிய நிலை வந்துடும். ஆலயம் கட்டக்கூடிய பணிகள் கூட ஏற்பட்டு போகும். இதுதான் சனி வக்ர பயிற்சியுடைய அற்புதமான யோகங்கள். அதே நேரத்தில் உங்க சுய ஜாதகத்திலும் சனி வக்ரமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துட்டா நீங்க தான் கொடுத்து வச்சால், அதாவது உங்க சுய ஜாதகத்தை சனி வக்ரமா இருக்கா, நட்பா வக்ரமா இருக்கா, ஆட்சியா வக்ரமா இருக்கா, உச்சமா வக்ரமா இருக்கா, இல்ல பகை பெற்று வக்ரமா இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்றவாறு பலன் கிடைக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்றாங்க, நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம், நீங்க எனக்கு சொல்ல போறீங்க அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருக்கலாம். என்ன இந்த இடத்தை பொறுத்து சித்தர் வாக்கு ஜோதிடத்தை பொறுத்தளவு ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம். பிரம்மன் உங்க தலையெழுத்த பிரம்மன் எழுதியிருக்கார். அந்த பிரம்மன் போட்ட தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். எல்லாமே பிரம்மன் போட்ட தலையெழுத்து. கிரகங்கள் என்ன காரியத்தை எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அது சரியாக செய்யும். அதை சரியா கணிக்கக்கூடிய வேலை எங்களுடைய வேலை. அதை சரியா கணித்தால் சரியா நடக்கும். இதுதான் என்னோட உத்தரவாதம்.